ஹாய் மக்களே, வாங்க சிக்கன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. கிராம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, பொரிட்டோம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சுருவேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா எனக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்க, அது மாதிரி நான் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வெந்துடணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அது பச்சை வாசமெல்லாம் போகணும். பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். கிராமத்து சைடெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கரண்டி பாருங்க, சிக்கனுக்காகவே வாங்கினேன். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கறி மசாலா, சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம். தனியாத்தூள்,
மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே செஞ்சு விட்டுருவாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கிரேவி கொஞ்சம் வேகணும். நான் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் எப்படி பண்ணுறீங்கங்கிறதே எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா எல்லாம் சாம்பார் இந்த சாம்பார் பொடி போட்டது எல்லாமே வெந்து கரெக்டாக பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து அடுத்தது வந்து சிக்கன் போட போகிறோம். எல்லாத்தையும் அப்படியே பெரட்டிட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம்
நம்ம வச்சு மூடிடுவோம். கொஞ்ச நேரம் வேகட்டும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போது முட்டை 2 இதில் போட்டுருவோம். கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இது மேலே அப்படியே கொத்தமல்லி தழை போட்டுருவோம். அம்மா வந்து தேங்காயை கட் பண்ணி போடுவாங்க, நான் திருவி போட்டிருக்கேன். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் புதுசாக வீடியோ போடுறதுனால எனக்கு கொஞ்சம் கரெக்டாக வர மாட்டேங்குது. ஈரல் பாருங்கள், எனக்கு ஈரல் பிடிக்கும்ன்ட்டு ஈரல் போடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஈரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களே, சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரசம் இருக்குது, அதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். சூடாக இருக்குது, செம சூடு. வாங்க சாப்பிட்லாம். ரேஷன் அரிசி சாப்பிடுங்க மக்களே. ரேஷன் அரிசி சாப்பிட்டா தான் சுகரு, ப்ரெஷர், கொலஸ்ட்ராலெல்லாம் வராது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரேஷன் அரிசி சாப்பிடுங்க. சிக்கனை நல்லா வறுத்துருக்கிறேனான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. சேனலெல்லாம் பார்க்குறீங்க, யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது.